பேர பிள்ளைங்களா எந்திரிங்க, பள்ளிக்கூடம் போகணும்ல. உங்க அண்ணன் முகத்துல தான் முழிப்பீங்க. இந்த வந்துகிட்டு இருக்கான். தம்பிங்களா எந்திரிங்க, இந்தாங்க காஃபி. வெள்ளச்சாமி, இன்னைக்கு சந்தைக்கு போகணும். மத்தியானமா வந்து என்னை கூட்டிக்கிட்டு போறியா? இன்னைக்கு என்னால எங்கேயும் வர முடியாது. சாயந்தரம் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்ன இவனுக்கு முக்கியமான வேலை? வெள்ளச்சாமி, உளுந்தம் பருப்பு தேர்ந்து போச்சு, 1 கிலோ உளுந்தம் பருப்பு வாங்கிட்டு வந்துரு. ஏன்பா பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, புறப்படலையா? அவனுக்கு பள்ளிக்கூடம் ரொம்ப தொலைவா இருக்குதான், நடக்க முடியலையா. சைக்கிள் வாங்கி கொடு, அப்பதான் போவேன்னு அடம் பிடிக்கிறான். சைக்கிள் தானே, நாளைக்கு வாங்கி கொடுத்துறேன். இப்ப புறப்படு. சண்முகம், பள்ளிக்கூடம் ரொம்ப தூரமா, நடக்க முடியலையா? அண்ணன் முதுகு மேல ஏறிக்க, நான் கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுறேன். என்ன ஏறிக்க. ஸ்கூலுக்கு நேரமாச்சுனே, சீக்கிரம் போங்கண்ணே. சரிப்பா. வீடு ஒழுகுது, சரி பாருன்னு அப்பவே சொன்னேனே, கேட்டியா? இப்ப பாரு, இந்த மழையில குழந்தைங்க எப்படித்தான் தூங்க போகுதோ தெரியல. ஆத்திரம் அவசரத்துக்கு வீட்டுல ஒரு கொடை கூட இல்ல. தம்பியில என் மடியில படுத்துங்க. வாங்க வாங்க. வாங்கண்ணே, பொங்கல் துணியா? ஆமாப்பா, கொடுங்க. எனக்கு என் தம்பி. அப்படியா? பாப்போம். அளவு குறையுது, ஒரு தம்பிக்கு சட்டை வராது. அப்ப தம்பிகளுக்கே தைச்சிருங்க, எனக்கு வேணாம். சரிங்க. வர வர அண்ணனை நம்ம ஊர்ல பார்க்கவே முடியல. உள்ளூர்லயே வேலை நிறைய இருக்குப்பா. ஆஹா. தம்பிங்க என்ன பண்றாங்க? பெரிய தம்பி முத்து ஹோட்டல்ல வேலை பார்க்கறான். ரெண்டாவது தம்பி சண்முகம் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு செலக்ட் ஆயிருக்கான். கோயம்புத்தூர்ல ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கான். வாரத்துல சனி ஞாயிறு வீட்டுக்கு வருவான். சின்ன தம்பி செல்வம் பட்டணத்துல டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். மாசத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போவான். ஓஹோ. நல்லா லூசா இறக்க வச்சு தையே. இறக்க வச்சிருக்கண்ணே, இதுக்கு மேல இறக்க வச்சு தைச்சா ரொம்ப அசிங்கமா இருக்கும். அட, வளர்ற பிள்ளைய தானே, கொஞ்சம் இறக்க வச்சு தைப்பா. சரிண்ணே. ஏலே, 6
ஆறுமுகம் வீட்டுல பால் பொங்கிருச்சா? செவிட்டு பய காது கேக்குதா பாரு. அப்பதா அது ஆர்வம் இல்ல, நம்ம தயிர்காரி. தயிர்காரி தலையில ஒரு பானை வச்சுக்கிட்டு போக கூடாதா? அப்பதா இதுக்கு தான் நான் உன்னை கண்ணாடி போட சொன்னேன். ஏண்டாலே வயசாகி போச்சுன்னு என்னை குத்தி காட்டுறியா? கண்ணாடி போடலனா எங்களுக்கு கண்ணு தெரியாதோ? போ போய் மஞ்ச கொத்தை எடுத்துட்டு வா. ம். சட்டை ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ம், நல்லா இருக்கு. ம். ஐயோ, என்னப்பா அது கோமாளி மாதிரி ஆயிடுச்சே. இத போட்டுக்கிட்டு நீங்க எப்படி வெளியே போவீங்க? டெய்லர் அப்பவே சொன்னான், நான் தான் கேட்கல. தப்பு பண்ணிட்டேன். சாச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. நாங்க வளர்ற பிள்ளைங்க தானே, லூசா தான் இருக்கணும் இல்லடா? ஆமாண்ணே. நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. இப்ப பாருங்க. இப்ப பாருங்கண்ணே, சரியாயிடுச்சு. அண்ணே இப்ப இதானே ஃபேஷன். ம். அப்பா படத்தை கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. ம், சரிங்க. அப்பதா எங்க ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? பெரிய அண்ணா வாங்கி கொடுத்தாங்க. ஏண்டா என்னடா துணி வாங்கி கொடுத்துருக்குற? வளர்ற பிள்ளைங்க கொஞ்சம் பெருசா வாங்கி கொடுக்க கூடாதா? ரொம்ப இறுக்கமா தச்சு கொடுத்துருக்கியாடா? அப்பத்தா கண்ணாடி மாட்டு பாரு போ. சார் போஸ்ட். யார்கிட்ட இருந்துப்பா கடுதாசி வந்திருக்கு? பட்டணத்துல நம்ம சுந்தரம் இல்ல, அவ சம்சார கடிதாசி போட்டிருக்கு. அடுத்த மாசம் நம்ம ஊருக்கே வராங்களாம். ஏதோ தொழில் தொடங்குறாங்களாம். பொண்ணு வேற படிப்பை முடிச்சிட்டா. சின்ன வயசுல பாத்திருப்பீங்க. இப்ப எப்படி இருப்பான்னு பாருங்கன்னு போட்டோ வேற அனுப்பிச்சிருக்கா. இத்தனை நாள் இல்லாம இப்ப என்ன புதுசா லெட்டர் போட்டிருக்கா? ஒண்ணும் புரியலையே. இது புரியலையா? பொண்ணு படிப்பை முடிச்சிட்டா எப்ப வந்து சம்பந்தம் பேச போறீங்கன்னு கேட்டிருக்கா. நல்ல நாளா பார்த்து பட்டணம் போய் பேசிட்டு வந்துடுறேன். என்ன, இந்த போட்டோவை தம்பிகிட்ட கொடு. ஐய என்னது பொண்ணு ரொம்ப கன்றாவியா இருக்குதே. பல்லெல்லாம் நீண்டு ரொம்ப கோரமா இருக்குது. எங்க போட்டோ காட்டுங்க. என்னண்ணே அண்ணி இப்படி இருக்கு? கண்ணெல்லாம் கூட ஒரு மாதிரியா ஒண்டை கண்ணா இருக்கும் போல இருக்க. ஏய், அவ எப்படி இருந்தாலும் பரவாயில்லடா. அவதான் எனக்கு பொண்டாட்டி எப்பயும் முடிவாகி போச்சு. போட்டோவை குடுறா. அண்ணே வேண்டாண்ணே, இதை நீங்க பாத்தீங்க வாழ்க்கையே வெறுத்து போடுவீங்க. ஏய் குடுறா. இந்த கொட்டேஷன் பாத்தீங்களா? கரெக்ஷன்ஸ் எதுவும் இல்லையே? நத்திங் சார். ஹலோ சார். ஹலோ ஹலோ, வாங்க வாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சிறந்த தொழிலதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு என் வாழ்த்துக்கள். நல்ல ஜோக்கே. ஏய் டேய் சுந்தரம், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியாடா? என்னங்க இப்படி பாக்குறீங்க? எங்க ஊருக்காரன், ஏன் சிநேகிதன். டேய், எல்லார்கிட்டயும் சொல்றா. எக்ஸ்கியூஸ் மீ, வா. கண்ட்ரி ஃபெல்லோ. ஏண்டா இல்ல முன்னாடி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வாடா போடான்னு பேசிட்டு இருக்கேன். அங்க போய் உட்கார வரேன். ஹலோ சார். ஹலோ மிஸ்டர் ரெட்டி. தேங்க் யூ so much. ஆமா, அப்ராட் போயிருந்தீங்களா? ஆமா.
வெரி நைஸ். மன்னிச்சுங்க. குட். பிசினஸ் தானே? ஆமா. கிளாஸ் உங்களுக்கு என்ன சார்? என்ன சார் எப்படி சொல்றீங்க? மேல போலாமா? ப்ளீஸ் கோ. போங்க, லஞ்ச் இஸ் ரெடி. ஹாய் குட்டி பையா. போங்க மேடம், லஞ்ச் இஸ் ரெடி. நீங்களும் போங்க சார். நீங்க இரு. வாங்கண்ணே, எப்படிண்ணே வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களாண்ணே? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. கௌரி எங்கம்மா? அவ ஃப்ரெண்ட் ஒருத்தி அமெரிக்கால இருந்து வரா. அவளை ரிசீவ் பண்றதுக்காக ஏர்போர்ட் வரைக்கும் போயிருக்கா. ஆஹா. அப்புறம் என்ன விஷயமா வந்த? என் தம்பி முத்து கல்யாண விஷயமா பேசலான்னு தான். ஏதாவது பண உதவி வேணுமா? என்னப்பா, என் தம்பிக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்றதா ஏற்கனவே பேசியிருக்கோம்ல. உன் தம்பி என்ன பண்றான்? ஹோட்டல்ல சமையல் வேலை பார்க்கறான். என்ன சம்பளம்? மாசம் 250 ரூபாய். முகேஷ். எஸ் சார். கம்மியா தோட்டக்கரா. ஐயா, ம். துண்டை கொடு. விட்றாத. கண்ணாடி காட்டு. போடு. போடுறா. எப்படி இருக்கு? நல்லா இல்லைங்க. ஏன்? கோட்டு சுட்டு போட்டவரு துண்டு போட்டிருக்காரு, தோட்டத்துக்காரரு கண்ணாடி போட்டிருக்காரு. பொருத்தமாவே இல்லைங்க. ம். உன் தம்பிக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தா இப்படிதான் இருக்கும். போங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் வீட்டு வேலைக்காரன் உனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதுக்கே யோசிச்சான். அப்படி இருக்கும்போது உன் வீட்டுல என் பொண்ணை எப்படி நான் கொடுக்கறது? இத பார், ஆரம்பத்தில் நீ நிறைய பண உதவி செஞ்சிருக்க. நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்கு வேணா வட்டியை முதல்ல சேர்த்து வாங்கிக்க. அதை விட்டுட்டு இப்படி சம்பந்தங்க வந்து பேசி இந்த வீட்டுக்கு வராத. உள்ள பார்ட்டி நடக்குது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வந்தது வந்த, சாப்பிட்டு போ. ஒரு நிமிஷம். நீங்க என் பழைய சிநேகிதன் சுந்தரமா இருப்பீங்கன்னு நினைச்சு வந்தேன். இப்படி பணக்கார சுந்தரமா மாறி இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். எனக்கு உங்க பண உதவியெல்லாம் வேண்டாங்க. எப்படியோ சாப்பிட்டு போன்னு சொன்னீங்க பாருங்க, அதுக்கு ரொம்ப நன்றிங்க. வரேங்க. வரமா. என்னப்பா, சுந்தரத்தை பாத்தியா? பேசுனியா? பேசுனேன். என்ன சொன்னா? பொண்ணுக்கு ஜாதகம் சரியில்லையா, இன்னும் 2 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதான். அதுக்கு நீ என்ன சொன்னப்பா? ஜாதகம் சரியில்லைன்னா அதுக்கு நாம என்ன செய்ய முடியா பார்த்தா? பொறுத்தது பொருத்தம், இன்னும் 2 வருஷம் தானே. அதுவும் சரிதான்ப்பா. அங்கே உங்களை யாராவது அவமானப்படுத்திட்டாங்களான்னு? சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எதுக்குப்பா அப்படி கேட்ட? இல்லனே, சின்ன வயசுல இருந்த என் முகத்தை நான் கண்ணாடியில பார்த்ததை விட உங்க முகத்தை தானே நான் அதிகமா பார்த்திருக்கேன். உங்களோட ஒவ்வொரு அசைவுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியும்னு. அப்படி இருக்கும்போது நீங்க தலை குனிஞ்சு வந்திருக்கீங்களே, எனக்கு புரியாதா அங்கே ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு?
ஒன்னு சொல்றேன்னு, நீங்க தலை குனிஞ்சுதான் கௌரி எனக்கு கிடைப்பானா? இந்த ஜென்மலனே, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவ எனக்கு வேண்டான்னு. வர வெள்ளச்சாமி. அப்பா சாயங்காலம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா? அம்மா உங்களை சீக்கிரமா வர சொன்னாங்க. சரி சரி வரேன் போ. என்னப்பா பொண்ணுகிட்ட போய் இப்படி எரிஞ்சு விழுற? ஆமா, இது வரைக்கும் அந்த மாப்பிள்ளை எவனும் ஒரு பதிலையும் சொல்ல காணோம். இன்னைக்கு வர்றவன் தான் நிச்சயம் பண்ணிக்கு போறானாக்கும். எல்லாம் அவ ராசி அப்படி. நீ என்ன பட்டணத்துல படிக்கிற தம்பிக்கு வழக்கம் போல மணி ஆர்டர் லெட்டருமா? ஆமா. நான் ஒன்னு சொல்றேன் வெள்ளச்சாமி, நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் தம்பிகளுக்கே செலவு பண்ணாத, உனக்கும் கொஞ்சம் சேர்த்து வை. என்னை பத்தி தான் உனக்கு தெரியுமே, என் தம்பிகளெல்லாம் கஷ்டப்பட்டு கரையேத்தின, அவங்கெல்லாம் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னே என்னை கைவிட்டுட்டாங்க. அந்த நிலைமை உனக்கும் வரக்கூடாதுக்காக தான் இதை நான் சொன்னேன்ப்பா. எனக்கு அந்த நிலைமை வரவும் வராது, என் தம்பிங்க என்னை கைவிடவும் மாட்டாங்க. முத்து, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், கொஞ்சம் வெளியே வரியா? போலாம். வேற ஒண்ணும் இல்லப்பா, பட்டணத்துக்காரர் ஒருத்தர் நம்ம ஊர்ல ஃபேக்டரி கட்ட போறாரு. நம்ம கவுண்டர் பங்களாவில் தான் தங்கி இருக்கிறாரு. வீட்டுக்கு ஒரு நல்ல சமையல்காரர் வேணும்னு கேட்டாரு. நீ வர்றியா? மாசம் 1500 ரூபாய் சம்பளம். என்ன சொல்ற? சரி. இந்தா அட்வான்ஸ் 1000 ரூபாய் புடி. நாளைக்கு கரெக்டா கவுண்டர் பங்களாவுக்கு வந்துரு. என்ன? வந்துடுறேன். நீ என்ன பண்ற? மெட்ராஸ் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வருவான். நம்ம ஃபேக்டரி கட்டுறோம்ல, அந்த சைட்டை காமி. போன் அது யார் பாரு. சரிங்க வா. வணக்கங்க. நீ வெள்ளச்சாமியோட தம்பி தானே? ஆமாங்க. அதான் அன்னைக்கு சொன்ன உங்க அண்ணன் கிட்ட கல்யாணம் ஆசைலாம் வச்சுட்டு என்ன பார்க்க வராதீங்கன்னு. தெரியுங்க, அதுக்காக நான் வரலங்க. சமையல் வேலைக்கு ஆள் வேணும்னு கூப்பிட்டுருந்தாங்க, அந்த வேலைக்கு தாங்க நான் வந்தேன். சரி சரி உள்ள போ. தம்பி இங்க வா. நீ யாரு என்னன்னு என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காத என்ன? அந்த புது சமையல்காரர் வந்துட்டானா? வந்துட்டாருமா. ரொம்ப தலைவலியா இருக்கு, அந்த ஆளை சீக்கிரமா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்லு. சரிங்கம்மா. தம்பி, சின்னம்மாவுக்கு ரொம்ப தலைவலியா இருக்கான், சீக்கிரமா ஒரு காப்பி எடுத்துட்டு போ. சுக்கு காப்பி குடி, தலைவலி எல்லாம் பறந்து போயிடும். என்ன? நானு சமையல் காப்பி எடுத்துட்டு வந்தேன். இடியட், ஒரு மேனஸ் தெரிய வேண்டாம்? கதவு தட்டிட்டு உள்ள வருதுல்ல? மன்னிச்சிடுங்க. வச்சிட்டு போ. என்ன இது? தலைவலின்னு சொன்னீங்களா, அதான் சுக்கு காப்பி போட்டு கொண்டு வந்தேன். நான் உன்கிட்ட சுக்கு காஃபி கேட்டேனா? நீ சமையல்காரனா இல்ல டாக்டரா? நான் உன்கிட்ட என்ன கேக்குறேனோ அதை மட்டும் கொண்டு வா. அதிக பிரசங்கத்தனம் பண்ணாத என்ன? போ, போய் காஃபி கொண்டு வா.
அப்பத்தா ஆ. அரிசி இங்க இருக்கு. அது அது எனக்கு தெரியாதா? கீழே கிடந்த அரிசியை பொறுக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்பா ஆ. நேரம் ஆகிக்கிட்டு இருக்கேன், சாப்பிட வேண்டியதானே? முத்துவோட பழைய முதலாளி சாப்பிட போறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வரட்டும், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். வரட்டும் வரட்டும். அம்மா அம்மா வாங்க வாங்க, உங்களைத்தான் எதிர்பார்த்தோம். என்ன யோசிக்கிறீங்க? நம்ம வீடு மாதிரி. வாங்க 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 ஐயா வாங்க, கூச்சப்படாம வாங்க. நீங்கள்லாம் எங்க வீட்டுல வந்து சாப்பிடுறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்பதா என்ன பிச்சைக்காரனை வீட்டுக்குள்ள கூட்டு வர? யார பார்த்து பிச்சைக்காரங்கிற? அவரு அடியார். அடியாருக்கு தொண்டு செய்யறது புண்ணியத்திலும் பெரிய புண்ணியம். உனக்கு பிடிக்கலைன்னா சொல்லு, அவர் வெளியில போய் சொல்லிடுறேன். அதுக்காக பிச்சைக்காரன் கிச்சைக்காரன் சொல்லி அவமானப்படுத்த வேண்டாம். நீங்க வாங்க அடியாரு. அம்மா தாயே பிச்சை போடுங்க தாயே. சீ, நாயே, பிச்சைன்னு முதல்ல இந்த வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நான் உன்னை உள்ள கூட்டிட்டு போயிருப்பேனாடா. அம்மான்னு சொல்லி அதோட கட் பண்ணிட்டியேடா. போவழியே, இனிமே இந்த பக்கம் வந்த உன்னை தொலைச்சு போடுவேன். தொலைச்சு டேய், எங்கடா இருக்கேன்? இங்க இருக்க. அரிசி எங்கடா காய போட்டிருக்கேன்? கீழே போட்டிருக்கீங்கம்மா. என்னை எங்க கூட்டிட்டு போ. சரி, இப்பவாத பிச்சை போடுவீங்கல்ல? முதல்ல என்ன கூட்டிட்டு போடா. வாங்க, இங்க பாருங்கம்மா, அரிசி காயுது. எனக்கு தெரியாதா? அம்மா பிச்சைம்மா. தட்டை காட்டு. தூ, இதாண்டா பிச்சை. போடா. என்ன தாயே இப்படி செஞ்சுட்டீங்க? டேய், போறியா இல்லையா? படுவா, போடா. போ, போடா. எங்கடா இருக்க? போ. அம்மா ஏண்டா எடுபட்ட பயல, இப்பதானே உன்னை திட்டி அனுப்பிச்சேன். அம்மா ஐயோ, ஏண்டா மறுபடியும் அம்மாங்கிற? பிச்சைன்னே சொல்ல மாட்டியா? பிச்சை அதான் இல்லன்னு சொன்னேன்டா. போடா. ஐயோ, போடா இங்க இருந்து. பிச்சைக்காரன். வா. போடா. இனிமே இங்க நின்னா பாத்துக்கோ. போடா. அப்பத்தா, வா. என்ன ஆச்சு? அப்பத்தா, இங்க என்ன தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? இவர்தான் தம்பியோட முதலாளி. தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்களுக்கு கண்ணாடி போடலாம், கண்ணு பரவாயில்ல பரவாயில்ல. அம்மா ஓ, முதலாளியா? ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க ஐயா. நீங்க பெருந்தன்மையானவரு, மன்னிச்சிருங்கன்னு தெரியும். வாங்க ஐயா வாங்க. இடையில ஒரு பிச்சைக்கார பையன் வந்து குழப்பி விட்டு